வண்டி வந்து மெக்கானிக் சர்வீஸ் விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மெக்கானிக் ஒர்க்கெலாம் முடிஞ்சு இப்போது வண்டி வந்து நம்மகிட்ட இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் பாருங்கள், நம்ம வண்டியில் மெக்கானிக் ஒர்க் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் வந்து அளவு வந்து கம்மியாகுது அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, அந்த ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்து ஒயரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த ஒயரிங் ஒர்க் என்னென்ன அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி லைட் இருக்கு இல்லையா, அண்ட் இந்த லைட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம வண்டியில் இன்னும் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு மாஸ்க் ஒன்று ஆல்ட்ரு பண்ணோம், அது ரெடி ஆகின்னு இருக்குது. அண்ட் இந்த ஷீல்டும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா ஏற்கனவே மாற்றினது தான். அண்ட் மாற்றுறதுல என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவெல்லாம் உக்காரல. அண்ட் இந்த மாஸ்க் மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அண்ட் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சீட்டெல்லாம் நம்ம மாற்றிருக்கோம். அண்ட் இந்த வண்டியோட அவுட்லுக் இன்னும் முடியலை. ஸோ இப்போ நான் எதுக்காக இது காமிக்கிறேன் அப்படின்னா, நம்மகிட்ட வண்டி ஒரு வாரமாக இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் நம்மகிட்ட வண்டி வந்திருக்கு. இந்த பின்னாடி நம்பர் பிளேட் ஐஎன்டி போடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அண்ட் அதுவும் போட்டாச்சு. அண்ட் வண்டி வாங்காத முன்னே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த நம்பர் பிளேட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போட முடியல. அதுக்கப்புறம் இப்போ வண்டி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த இதில் பார்த்தோன்னாக்கா செலவு இதுவும் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் ஃப்ரண்ட் ஒன்று தான் இருக்குது, அதுவும் மாட்டி விட்ருவோம். வண்டியில் இன்னும் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இன்னும். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியோட ரிவ்யூ வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் வந்து டாப் பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே இருக்கும். பார்க்கலாம் இந்த வண்டியில் வந்து டாப் பாக்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறோம். சப்போஸ் டாப் பாக்ஸ் மாட்டுறதுக்கான பிளான் ஏதாவது வந்துருச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக அந்த டாப் பாக்ஸ் மாட்டி விட்டுருவாங்க. ஒரு ரைடு ஒன்று போயிருந்தோம் இல்லையா. ஸோ அது பாதிலே விட்டு வந்தோம். அது மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். பார்க்கலாம். வண்டியில் டயர்லாம் மாற்றணும். அண்ட் அந்த டயரெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரைடு வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். வண்டியில் லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்காம நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த நம்ம ஹெல்மெட்லேயும் ஒரு லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஹெல்மெட்டில் ஏற்கனவே நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது வந்து நான் ஒழுங்காக இது பண்ணல. அண்ட் இப்போ பாருங்கள், இந்த லைட்டில் ஒயிட் கலர் இருக்கா, ஒயிட் கலர். இந்த லைட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லைட் வந்து கலர் ஏகப்பட்ட கலர் இருக்குங்க. இப்போ பாருங்கள், கலர் லைட் வருது, கலராக. நம்ம ஹெல்மெட்டில் லைட் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம், அது பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம வண்டியில் வந்து லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மற்றது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வண்டியில் போக நான் சொல்கிறேன். வந்து நம்ம வண்டி இருக்கு இல்லையா. ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம என்னென்ன அப்டேட் பண்ண ஃப்ரண்ட்டில் ஒரு 2 லைட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லைட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதும் பாருங்கள். இருக்கும் இல்லையா. ஸோ இந்த லைட்டோட எஃபெக்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லைட் எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் இல்லையா. ஸோ இந்த லாங் ட்ரிப் போனோம்னாக்கா இந்த பனிமூட்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த லைட் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்னொரு கொஞ்ச நாள்ன்றத இன்னொரு நாட்கள் கொஞ்ச நாள் இருக்குது. அண்ட் அப்போது அதுக்காக இந்த லைட் வந்து எனக்கு யூஸ் ஆகும். அதனால நான் இந்த லைட் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இருங்க, இன்னும் நான் பேச வேண்டியது வந்து நிறையா இருக்குது. அதில் நான் என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் போக சொல்கிறேன். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஃபாக் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபாக் லைட்டோட வெளிச்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பினுக்கிறோம். இப்போ நம்ம வந்து அண்ட் இந்த வண்டியில் இன்னும் என்னென்ன இருக்குது, இன்னும் ஒர்க் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி வந்து செக் பண்ணின்னுக்குறோம். இப்போ இந்த ஃபாக் லைட் நான் எதுக்காக ஃபிட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம ஒரு லாங் ரைட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அண்ட் அதுக்காக எனக்கு அந்த ஃபாக் லைட் யூஸ் ஆகும். அண்ட் அதனால நான் வந்து ஃபாக் லைட் ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் நம்ம சின்ன சின்னதாக ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாங் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் போக நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ரைடு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஃப்டி நம்ம என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துக்கோங்க.
அண்ட் பைக்கில் போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். அண்ட் நம்ம போகிற சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒரு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அண்ட் அந்த விஷயம் நம்ம முயற்சி பண்ணோன்னாக்கா அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ரைடு அப்படின்னாக்கா ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இந்த இதில் பார்த்தோன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறேன். அண்ட் எனக்கு ரைடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் எனக்கு பிடிச்சது என்ன இருந்தாலும் சரி நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அது நான் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்து சரி பண்ணிக்கிறேன். நம்ம வண்டி எடுத்து நம்ம ஹைவே கிட்ட வந்துருந்தோம். ஸோ வந்ததில் பார்த்தோன்னாக்கா வண்டியெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியில் அந்த ஃபாக் லைட் இருக்கு இல்லையா, இந்த ஃபாக் லைட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன் பண்ணுறோம். நம்ம வண்டியில் ஃபாக் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். அதோட வெளிச்சம் தான் இது. லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் இந்த லைட்டோட இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 இண்டிகேட்டரு பார்க்கிங் அப்படின்வோம். ஸோ அதுக்கான 4 இண்டிகேட்டரு லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாருங்கள். விட்டு எரியுதா? இது வந்து 4 இண்டிகேட்டர். இது இந்த ஹைவேல போகும்போது இந்த போட்டுன்னு போவாங்க தெரியுமா, ஸோ இந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். அந்த ஆசையும் இருந்துச்சு. இப்போ நம்ம வண்டிலையும் ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக நம்ம நினச்சதெல்லாம் இப்போ நம்ம வண்டியில் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் வந்து ஃபாக் லைட் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஃபாக் லைட் ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த 4 இண்டிகேட்டர் நம்ம வந்து வண்டியில் போயிருக்கும்போது பார்த்தோன்னா ஹைவேல வந்து இந்த 4 இண்டிகேட்டர் போட்டுன்னு போனாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதுவும் போடணும் நம்ம வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பயே ஒரு பிளான் வச்சுருந்தேன். அண்ட் இப்போது அதுவும் நிறைவேறிச்சு. அதுதான் இப்போ நம்ம வண்டியில் டாப் பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணணும். அண்ட் இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் நம்ம வண்டி வந்து ஒரு பெருசாக ஒரு ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். பார்க்கலாம். நம்ம சேனலுக்காக புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. நம்ம வண்டி ரெடி ஆனதுமே நாம் ஒரு ரைடு போயிருந்தோம். அந்த ரைடு வந்து பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டோங்க. அதை போய் மறுபடியும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். நம்ம வண்டி ரெடி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு நான் கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம சேனலுக்காக புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கு என்ன சொல்லிட்டு பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்களும் ரைடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு என்னென்ன தேவையோ அதுவும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகேங்க. பைக் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. கார் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. ஓகேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.